திமுகவுக்கு மைனஸான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா திமுக ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி. அதோட கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதோட கட்டமைப்பு எப்படி ஃபுயல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திமுக காரங்க அத்தனை பேருக்கும் அரசியல் வந்து ஒரு பிசினஸ் லைஃப் லைன். அவங்க அந்த அரசியலை நீங்க புடிங்கிட்டீங்கன்னா அவன் ஒண்ணும் இல்லாத செல்லா காசு. கரெக்டா? அந்த அதிகாரத்தை வச்சு அவன் ரவுடித்தனம் பண்ணிருப்பான். அந்த அதிகாரத்தை வச்சு பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்துப்பான். அந்த அதிகாரத்தை வச்சு பிசினஸ் எம்பையரை கட்டி அமைச்சிருப்பான். பிரியாணி சாப்பிட்டுப்பான். சைக்கிள் ஸ்டாண்டு போடுறவங்கள தொடங்கி பெரிய பெரிய பஸ் நிறுவனங்களை நடத்துறவங்க வரைக்கும் திமுக ஈகோ சிஸ்டம் வளர்ந்துருக்கும். ஏழை விவசாயிகள் மட்டும் இருக்க மாட்டாங்க. விவசாய தொழில இருந்து வரக்கூடிய வியாபாரிகள்ல தொடங்கி பெரிய பெரிய கான்ட்ராக்ட் ஷிப்பிங் பிசினஸ் வரைக்கும் டிஎம்கே உடைய ஈகோ சிஸ்டம் வளர்ந்துருக்கும். இவங்க அத்தனை பேருடைய வாக்கும் இவர்களுடைய குடும்ப வாக்குகளும் இவர்கள் குடும்பம் சார்ந்த இளைஞர்கள் வாக்குகளும் எல்லாம் யாருக்கு போகும்? ஆட்டோமேட்டிக்கா திமுக போகும். திமுக வந்து ஒரு ஈகோ சிஸ்டம்